ஹலோ பீவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடு நம்ம பார்க்க போகிற படம் 2025 ஒரு இங்கிலீஷ் வார் ஆக்ஷன் த்ரில்லர் படமாக வெளியான வார்ஃபேர். இப்போ இந்த படத்துடைய கதைக்களம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி 2006 ரமதி அப்படின்னு சொல்லி சென்ட்ரல் ஈராக்கில் இருந்த ஒரு சிட்டி, அந்த சிட்டியை எப்படியாவது நம்ம கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லி ஈராக் வாருடைய ஒரு பாகமாக இப்படி ஒரு சம்பவத்தையும் அமெரிக்கா பண்ணிச்சு. அமெரிக்கன் ஆர்மி எப்படியாவது அந்த பகுதியை நம்ம அந்த சிட்டியை கைப்பற்றினோம் அப்படின்னு முன்னேறி உள்ளே போய்கிட்டே இருந்தாங்க. இதுக்கு பதிலடியும் ஈராக் சைட்லேருந்து கிடைச்சது அவங்களுக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த கதைக்களத்தின்படி 19 நவம்பர் 2006 அன்னைக்கு இதே மாதிரி யுஎஸ் நேவி சீல் அவங்கள ஒரு டீமு, அந்த டீமு நான் சொன்ன அந்த ரமதியில் இருக்கக்கூடிய ஒரு தெருவில் அப்படி நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அப்போ இவங்களை பொறுத்தளவுக்கு அன்னைக்கு டேட்டில் இவங்க ரெக்குவயர்மெண்ட் என்ன அந்த செகண்டில் அப்படின்னா, எல்லாரும் பண்ண வேண்டிய வேலையெல்லாம் முடிச்சு விட்டாங்க. இப்போ இவங்களை திருப்பி கூட்டு போகிறதுக்கு யூஎஸ்லேருந்து அந்த டேங்க்கு இல்லை வெஹிக்கிள் ஏதோ ஒன்று வரணும். அது ஏற்கனவே வார் ஜோனு. அப்படி இருக்கிறனால இவங்க எப்பா நம்ம இப்படி தெருவில் சுற்றிட்டு இருக்கிறது லாய்க்கப்படாது, எங்கேயாவது ஒரு வீடாக பார்த்து அப்படி செட்டில் ஆகி உட்காருவோம், கொஞ்சம் நேரத்தில் நம்ம இன்ஃபர்மேஷன் கொடுப்போம், வண்டி வந்துடும், கிளம்பி சேஃபாக போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாரும் டிசைட் பண்ணுறாங்க. அப்போ ஒருத்தர் சொல்கிறாப்புல, ஏப்பா அந்த 2 மாடி பில்டிங் இருக்கே அது ஓகே அப்படின்னு நினைக்கிறேன்ப்பா, எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு வியூ நிறைய இருக்கும், அதனால் நம்ம அதில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக அந்த பில்டிங்கை தேர்ந்தெடுத்து ஏறி உள்ளே இறங்குறாங்க. இறங்கி போனால் அங்கே கீழே இருக்க கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு ஃபேமிலி ஒன்று இருக்குது. இவங்களை பார்த்த உடனே அந்த ஃபேமிலி பதறி போயிடுறாங்க. இங்கே பாருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள்லாம் அமெரிக்க இராணுவம் தான், இருந்தாலும் நீங்கள் எங்களை பார்த்து எதுவும் பயப்பட தேவையில்லை, எங்களால் உங்களுக்கு எந்த சேதாரம் வராது, நாங்களே ஒரு நேரத்தில் கிளம்பிடுவோம், நீங்கள் கம்முன்னு மட்டும் இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுபோக ஏதோ ஒரு ஆப்ரேஷன் இவங்ககிட்ட கையில் இருக்குது. இப்போ இவங்க அங்கே போயிடுறாங்க. போனால் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் என்ன சத்தம் கேட்குது அப்படின்னு கேட்டால், மேலேயும் ஒரு குடும்பம் இருக்குது சார் அப்படிங்கிறாங்க. கடைசியாக அந்த குடும்பத்தையும் கூப்பிட்டு வந்துங்கிறங்க, எல்லாரும் ஆளாளுக்கு ஓரமாக உட்காருங்க, நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் பிரச்சனை இல்லாமல் கம்முன்னு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இருக்க போக, அடுத்து இவங்களே எதிர்பார்க்காம அந்த வீட்டுக்குள்ளே நடந்த சம்பவங்கள் தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை ஆக்சுவலி இந்த படம் ஒரு உண்மை கதையை அடிப்படையாக வச்சு எடுக்கப்பட்ட ஒரு படம் தான். இது ஒரு போட்ஸ் பேஸ்ட் ஆன் தி ட்ரூ ஸ்டோரி தான். ரே மெண்டோசா அப்படிங்கிற நபரும் அலெக்ஸ் கார்லாண்டை பற்றி பல பேருக்கு தெரியும். பல படங்கள் அந்த மாதிரி உருட்டி எடுத்த ஒரு நபர், ஒரு ஃபேமஸான இயக்குனர் அவர். அலெக்ஸ் கார்லாண்டும் ரே மெண்டோசாவும் சேர்ந்து தான் இந்த படத்தை இயக்கியிருக்காங்க. இதில் ரே மெண்டோசா ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காப்புல. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஒரு உண்மையாக நடந்த ஒரு சம்பவம் 19 நவம்பர் 2006 அன்னைக்கு இப்படி ஒரு யுஎஸ் நேவி சீலுடைய ஒரு டீம் உள்ளே போயிருக்காங்க. அந்த டீமுக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறதான் கதைன்னு. அந்த போன டீமில் இந்த படத்துடைய இயக்குனரான ரே மெண்டோசாவும் ஒரு நபர். அவர் எடுத்த கதை யாரை பற்றி அப்படின்னா, எலியாட் மில்லர் அப்படின்னு சொல்லி இன்னொரு சோல்ஜர். இவர் கூட அன்னைக்கு நைட்டு அந்த இதில் உள்ள வந்த ஒரு ரியல் லைஃப் பர்சன். அவருக்கு என்னாச்சு அப்படிங்கிறது தான் இந்த படம். அதைத்தான் இவங்க அந்த ஒரு உண்மை சம்பவத்தை தான் கூட அத்தனை சோல்ஜர்ஸும் என்னென்ன எப்படி சந்திச்சாங்க அப்படிங்கிறத வச்சு இவர் படமாக கன்வெர்ட் பண்ணியிருக்காப்ல. டெக்னிக்கலி டெஃபினட்டாக சவுண்டான ஒரு படம், அட்டகாசமாக புல் ஆஃப் பண்ணியிருக்கு இந்த டீமை. எனக்கு இந்த படத்தை பார்க்கும்போது 2015 ஐ இன் த ஸ்கை அப்படின்னு சொல்லி இதே மாதிரி ஒரு பிரிட்டிஷ் த்ரில்லர் படம் ஒன்று வந்தது. நம்ம ஏற்கனவே விமர்சனம் பண்ண படம், ஹைலி ரெக்கமெண்டெல்லாம் கொடுத்த படம், அட்டகாசமான படம். இது மெதுவாக போகிற மாதிரி இருக்கும். படத்துடைய கிளைமேக்ஸ் எல்லாம் பீக்கில் உட்கார வச்சுருப்பாங்க என்ன நடக்குதுன்னு. நீங்கள் இதை பார்த்துட்டு அந்த படத்தையும் பார்க்கணும் அப்படின்னா மிஸ் பண்ணாமல் பாருங்கள், அட்டகாசமான படம் இது. எனக்கு அந்த படத்தை பார்த்த ஒரு ஃபீலை தான் இந்த படம் கொடுத்தது. நிச்சயமாக இந்த கதைக்கு என்ன தேவையோ, அந்த ஒரு நாள் நைட்டில் என்ன சம்பவம் எப்படி நடக்கும், என்ன நடந்தது கடைசியாக எல்லாத்துக்கும் அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப அழகாக சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க. குறிப்பாக சவுண்ட் டிசைனிங் டீமுடைய ஒர்க் ஆகட்டும், சினிமாட்டோகிராஃபருடைய ஒர்க் ஆகட்டும் சூப்பராக இருந்தது. இதுபோக சிஜிஐ, விஎஃப்எக்ஸ், எஸ்எஃப்எக்ஸ் வரைக்கும் செமையான வேலைப்பாடுகள் இருக்குது. ஒரு சில இடங்கள்லாம் அப்படி நம்ம கலங்கடிச்சிருக்காங்க, அத்தாடியோ அப்படிங்கிற ஒரு ஃபீலை கொடுத்துருக்காங்க. அதை நான் சொல்கிறதோடு நீங்கள் படத்தை பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த மாதிரி படங்களை பார்க்கும்போது நமக்கு ஒரு விஷயம் தான் தோணுது, ஏங்க இன்னைக்கு உண்மையாகவே ஒரு ஆர்மியை சேர்ந்த சோல்ஜர் ஆகட்டும், இல்லை ஆர்மி பர்சன் யாராக இருக்கட்டுமே, இவங்கெல்லாம் வெயில், மழை, ஏன் -டிகிரியில் இருக்கக்கூடிய குளிர் அப்படின்னு இது எதையுமே பொருட்படுத்தாமல் உயிரை துச்சமாக நினச்சி அவங்க பார்டரில் ஒரு நாளும் நிற்கிறனால தானே நம்ம ஊரில் போங்க வாரத்தில் 6 நாள் நம்மளை மேனேஜரை கொள்றேன், இன்றைக்கி ஒரு நாள் நிம்மதியாக மட்டன் சிக்கன் வச்சு சாப்பிட்ணும் அப்படின்னு வீட்டில் உட்காந்து ஞாயிற்றுக்கிழமை உருட்டிக்கிட்டு இருக்கோம். யோசிச்சு பாருங்கள், இவங்கெல்லாம் அங்கே நிற்கலை அப்படின்னா நம்ம பொழப்பெல்லாம் என்ன இருக்கும். இதை பார்க்கும்போதெல்லாம் டெஃபினட்டாக அவங்களுக்குலாம் ஒரு ராயல் சல்யூட்டுங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் வருது. ஏன்னா அந்த படத்துடைய என்கிரெடிட்டில் ஒரு சில விஷயங்கள் விடப்பட்டிருக்கும். நீங்கள் பொறுமையாக என்கிரெடிட் மொத்தத்தையுமே பாருங்கள். அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை தான் இந்த டீம் பண்ணியிருக்கு. ஆனால் அன்றைக்கி ஒரு நாள் நைட்டில் என்ன நடந்ததுங்கிறத தான் இவங்க கதையாக படமாக காட்சிகளாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. இதை மைண்டில் வச்சுக்கோங்க. படத்தில் நடித்த எல்லா ஆர்டிஸ்ட்டுமே அந்தந்த கதாபாத்திரங்களாகவே நின்றுருந்தாங்க. அந்த கதைக்கு அந்த கதாபாத்திரம் என்ன டிமாண்ட் பண்ணுதோ அந்த அளவுக்கு இன் டேர்ம்ஸ் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் அட்டகாசமாக அவங்க கொண்டு வந்திருந்தாங்க பல விஷயங்களை. அடல்காரனை பொறுத்தளவுக்கு இதில் செக்ஷுவலாக எதுவுமே கிடையாது. பட் ரத்தம் தெறிக்க பல சம்பவங்கள் இருக்குது. வார் ஆக்ஷன் ட்ராமா எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா,
அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் இது. அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. என்கிட்ட கேட்டால் டெஃபினட்டாக நம்ம சைடில் இருந்து ஒரு ஹைலி ரெக்கமெண்டட் படம். தாராளமாக உங்களுக்கு வார் ஆக்ஷன் படங்கள்லாம் பிடிக்கும் அப்படின்னா இந்த படம் நிச்சயமாக நீங்கள் பார்க்கலாம். உங்களை என்கேஜ் பண்ணக்கூடிய ஒரு நல்ல படம் தான் இது. அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.